கடவுளில் ஆரம்பித்து சிற்றின்பத்திலே முடித்திருப்பார். திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு திருக்குறள் என்னவென்றால் 1000வது திருக்குறள் தான் எனக்கு ரொம்ப பிடித்தது. நான் எப்படி தெரியுங்களா மனப்பாடம் பண்ணேன்? 10, 20, 30, 40, 50 இப்படி மனப்பாடம் பண்ணேன். எங்கள் பாப்பா 10வது திருக்குறள் சொல்லு மயஞ்சி, வேகமாக சொல்லு, சுறுசுறுப்பாக சொல்லு. 100வது திருக்குறள். பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. காலால் களரில் நெறியிடும் கண்ணஞ்சா வேளால் முகத்த களிறு. குழந்தைகளை இந்த மாரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்க்கணும். கொஞ்சம் அதுகளாக வளர்ந்துக்கும். இப்போ எல்கேஜி படித்ததுலேருந்து திருக்குறள் சொல்லிகிட்டு இருக்கா. அவள் எல்கேஜி படித்ததுலேருந்து உள்ள பாடின வீடியோவாக வச்சுருக்கேன். இப்போ வந்து கலையாளின்னு ஒரு டிவி ஆரம்பித்து வாரம் எதையோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கா. சென்ற வாரம் ஒன்று பேசினா, யார்கிட்டையும் அதிகம் பேசாதீங்கன்னு சொல்லி ஒன்று பேசினா, அதை 1000 பேருக்கு மேலே பார்த்துட்டாங்க. அதனாலே வந்து இந்த ஐயா வந்து திருமந்திரத்தில் ஆரம்பித்து கடைசியில் கொண்டு வந்து திருவாசகத்தில் முடிச்சிருக்காங்க. அப்படி இந்த திருக்குறள் வந்து என்ன பண்ணுச்சுன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து இந்த திருவாசக மாநாடு நடத்துகிற அளவு கொண்டு போனதற்கு காரணமே வள்ளுவ பெருந்தகை தான். 25வது ஆண்டு விழா வந்து மிக பெருசாக இந்த ஸ்கூல் லீவில் மேலூர் சுவாமிகளுடைய தலைமையிலே நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு வந்து 2000 குழந்தைங்களாவது கலந்துக்கும். அது ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு மாதம் டைம் எடுத்து செஞ்சோம்னா கலந்து கொள்வார்கள். இந்த 1000வது திருக்குறளை பற்றி தான் சொல்ல வந்தேன். பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. நீங்கள் டெய்லி ஒரு திருக்குறளை மனப்பாடம் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி. ஒரு திருக்குறளை கையில் எழுதி வச்சுக்கிங்க, இல்லை ஃபோனில் முன்னாடி ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கிங்க. அதை அப்படியே படிச்சுக்கிட்டே இருங்க. எனக்கு எதாவது மனப்பாடம் ஆகலைன்னா ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருவேன். அதை படிச்சுக்கிட்டே இருப்பேன், மனப்பாடம் ஆகிடும். அதை என்ன சொல்கிறேன்னா, நல்ல பண்பு இல்லாதவனிடத்தில் பணம் இருந்தால் அந்த பணம் வந்து வேஸ்ட்டாக திரிந்த பாலுக்கு சமம் என்று.